சொன்னாலும் அதையின்றி செய்கின்றேன். இந்த ஆகாய வாணி பூமாதேவி சாட்சியாக, தேவர் மூவர் சாட்சியாக எதை சொன்னாலும் அதையின்றி செய்து கொடுக்கின்றேன். சத்தியம் செய்கின்றேன். உதக்கி கலந்து இல்லற வாழ்க்கையில இன்பமாக இருந்த 5 பிள்ளைகளை பெற்று பிறகு வாழ்க்கையிலே சோரமற்றவள் யார் எனக்கு தெரியுமா? உன்னை பெற்றெடுத்த தாய்தான். தந்தையே புத்திதவம் கடந்து நான் சுமந்து என் அன்னையாலை மனரிடங்களுக்கால் அவோ ஒரு தாயானது ஒரு பிள்ளையை பெறுவதற்கு 300 நாள் சுமந்து பெற்றெடுத்து ஈயருவு கடிக்காமல் கால் மேலும் ஆர் மேலும் தொட்டாலிலும் தாளாட்டிய தாயை பெற்ற மகனே கொள்வாரா? பரசுராமா எப்படி மனம் வந்த இந்த ஈசனுக்கு என் தாயானது ஈசன் பூஜை செய்வதற்காக என் தாயானது தன்னுடைய கரத்தினால் சுழற்றினால் அதையே ஜலம் கொண்டு வந்து ஈசன் பூஜையை செய்வார். அப்படி ஈசனுக்கே இந்த தலையெழுத்து ஈசன் எழுதிய எழுத்தை மாற்றிவிட்டானே, என்ன செய்வேன்? சத்தியம் தவறாமல்
தான் ரேணுகளுடைய மைந்தன் என்று இவ்வுலகம் ஏளனம் பேசும். ஆகையினால் உன்னுடைய வாக்கும் தவறக்கூடாது. உன் இடத்தில் செய்த சத்தியத்தை தவறாமல் இதோ சென்று என்னுடைய தாய் சிறகத்தை கொய்து வருகின்றேன். அப்படியே சென்று வா. இந்த பாவியானவள் கற்பழிழந்து கணவனிடத்திலே பொய்கூறப் போய் கணவனால் துரத்தப்பட்டு இந்த கானகத்திலே இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றேன். என் மக்களை பார்த்து நீண்ட நாட்களாகிவிட்டது. என்னுடைய செல்வனான பரசுராமனை பார்க்கலாம் என்று இந்த கானகத்திலே தேடிச் செல்கின்றேன். என் மகன் பரசுராமனையாவது நான் பார்த்து விடக் கூடாதா? இறைவா, ஈசா, சர்வேசா. என் தாயானது என் தந்தையிடத்தில் சென்று கேட்டதற்கு என் தாய் சோர போய்விட்டாள் என்று என் தந்தை சொன்னார். என் தாயை சென்று அதத்தை பணிந்து என்ன நடப்பது என்று செய்ய வேண்டும். புறப்பட தாயே மகனே தாய் புள்ள வருவேன் எம்முடிந்து நான் தொடப்படுத்தி அடிக்கிறான் கிட்ட போனா. என் செல்வமே தாயே செல்வமே உன்னை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதடா என் செல்வமே. செல்வமே, உன்னை நீயோ சிறு வயதிலே ஆடி ஓடி விளையாடி விட்டு அம்மா அம்மா என்று ஓடோடி வருவாய். எப்படி தெரியுமா ஓடோடி வருவாய்? மகனே பரசுராமா, பாத்தி பாத்தி என்று வருவாய், சொட்டு சொட்டு என்று வருவாய்.
உன்னுடைய புண்ணியத்தில் தாயே சாரும் மகனே பரசுராமா, உன்னுடைய மகன் பரசுராமன் உன்னுடைய பாதத்திற்கு அநேக கோடி வந்தனம் செல்வமே. பரசுராமா என் பாதம் பணிந்து என் செல்வமே, என் பாதத்தை பணிந்தபடியால் என்றென்றைக்கும் நீ சுகமாக வாழ வேண்டும் என் தன்னை. கானகத்தை சுற்றி பார்க்க என்ன இருக்கின்றது மகனே? இந்த கானகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று கோருகின்றாயே மகனே பரசுராமா. இந்த வனத்தில் இரண்டவ முனிவர்கள் எல்லாம் அகோர தவம் புரிகிறார்கள். அத்தனைய தாயே மகனே பரசுராமா, என்று நீயோ மனதில் சூது வைத்தே மனதில் சூது வைத்தே இன்றைய கடத்துமே மைந்தனை போராயே. மகனே பரசுராமா, என் உள்மனதில் ஒன்று தோன்றுகின்றது. ஏதோ உள்ளுக்குள் ஒன்று வைத்துக் கொண்டு என்னை இந்த வனவேடிக்கை பார்க்க அழைத்து செல்வதாக என் உள்மனது கூறுகிறது. உனக்கு சந்தேகமா இருக்கின்றது என் மீது? தாயே ஒன்றும் கிடையாது. மனக்காட்சியை கண்டே
மகனே பரசுராமா, இந்த வனத்தை சுற்றி சுற்றி பார்த்தோம் அல்லவா? ஆமா மகனே, நம்முடைய உடலானது அதோ பார்த்தாயா ஆமாம். அந்த அடியார்கள் எல்லாம் ஆமா அந்த இருடிகள் பரசுராமா, அகோர தவம் இந்த ஈசனை நாடே மகனே பரசுராமா, அதோ பார்த்தாயா அந்த ரிஷி கூட்டம் எல்லாம் சிவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கின்றது. வன வேடிக்கை அனைத்தும் பார்த்து விட்டோம் மகனே. இருந்தாலும் வனத்தை சுற்றி சுற்றி மகனே என் கால்கள் எல்லாம் நோகுகின்றது, என் கால் எல்லாம் சோர்ந்து விட்டது மகனே. ஓய்வெடுத்து செல்லலாம் மகனே. ஆமா மகனே. மகனே பரசுராமன், என்ன கூறுகின்றாய்? ஒரு பெண் உன் மனதில் ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்தை தாயிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கூறினாய். அப்படியா? ஐயோ இறைவா, ஈசா, சர்வேசா, சர்வேசா, தன் தாயானவள் சோரம் போனவள் என்று பெற்ற மகனுக்கே தெரிந்திருக்குமோ என்னவோ தெரியவில்லையே. உள்ளுக்குள் பொடி வைத்து அல்லவா பேசுகின்றான். கேள்வி கேட்கின்றேன், மனதில் சந்தேகம் என்று என்னிடத்தில் கேள்வி கேட்கின்றானே. இறைவா, ஈசா, ஒரு தாயானவள் சோரம் போனவள் என்று பெற்ற மகனுக்கே தெரிந்தால் இதைவிட ஒரு கொடுமை இந்த உலகத்தில் இருக்க முடியுமா ஈசா? சர்வேசா, இருந்தாலும் என் பிள்ளையின் கேள்விக்கு நான் பதிலளித்தே வேண்டும். மகனே பரசுராமா, நற்குண கணவனோட நங்கையோ சேர்ந்து வாழ்ந்த சொப்பிசக நல் செய்யோரே சொப்பிசக நல் என்ன வார்த்தை? பரசுராமா, துர்புத்தியாலே மனசோரவே ஆனடைந்த கற்பது அழிந்ததாலே கொலையதும் செய்யலாமே. சோரம் என்று சொல்லக்கூடிய கற்பை தவறினால் அவளை என்ன செய்யலாம் தெரியும்? கொலையும் செய்யலாம், கோடாரியாலும் வெட்டலாம். தவறு கிடையாது மகனே, தவறு கிடையாது. மகனே, யாராக இருந்தாலும் மகனே தவறு கிடையாது. என்னடா வார்த்தை இது? தகமான வார்த்தை. நான் சோரமாக விட்டோம்,
மகனுக்கு தெரியாது என்று மகனிடத்திலே எப்பேற்பட்ட பொய்ய சொல்லி இம்மண்ணில் வாழலாமா? வாழ விடக்கூடாது. தப்பிதான் செய்துட்டாங்க. தாயை கொன்ற பாவம் உனக்கு வேண்டாமடா. இதனிடத்திலே இருந்து அகோர தவம் இருந்து பெற்ற இதற்கு இறை தேவை விடக்கூடாது. சோரமானவரை இந்த வனத்தில் வாழ வைக்கிறாரு. வெற்றியாக என்று புறப்பட ஆனால் கொண்டாயும் போட்டு மாது குலுங்கவே தான் நடந்த பட்டை வெட்ட மாது தான் நடந்த இன்னும் மங்கையை விட்டு சென்றான். நம்ம செலுப்பி செல்பி எடுத்து எங்கடா போய் மாட்ட போற? கானகத்திலே உன்னை விட்டால் என்னை ஆதரிப்பார் யாரும் இல்லையடி. அதனால் நீதானடி எனக்கு ஆதரவு தர வேண்டும். ஆபத்துக்கு பாவல்ல யாருன்னே தெரியல. யாரோ ராஜவம்சம் போல இருக்குது. என்ன தொடாதம்மா. அடியம்மா ஜாதியில தக்கு இருந்துச்சு. கீழ்பட்ட ஜாதியாக இருந்தாலும் இந்த கானகத்திலே உன்னை விட்டால் எனக்கு ஆதரவு ஒருவரும் இல்லையடி. அதனால் அடி ஆபத்துக்கு பாவம் இல்ல. அம்மாடி அம்மா அம்மாடி அம்மா என்னை அதற்கு வேணும் அடி அம்மாடி அம்மா. அம்மாடி அம்மா என்னை அதற்கு வேணும் அடி அம்மாடி அம்மா. ஆபத்துக்கு பாவம் இல்லை என்பார்களடி. அதனால் எனக்கு ஆதரவு இந்த கானகத்தில் வேறு யாரும் இல்லையடி. ஏனென்றால் அம்மா எதற்காக உன்னை நாடி வந்திருக்கின்றேன் தெரியுமா? அம்மா
தலை தன்னை கொய்ய வென்று அம்மாடி அம்மா அம்மாடி அம்மா இந்த தையலாளர் தூரத்து வர அம்மாடி அம்மா என்னுடைய சிரசை அறுப்பேன் என்று கோடாரி எடுத்துக்கொண்டு என் மகன் என்னை வெட்ட வருகின்றான் அடி. நீதானடி என்னை காப்பாற்ற வேண்டும் அடி. ஆமாம் அடி. எப்படிதான் ஒரு பெண்ணுக்கு பண்ணிதான் சொன்னேன். ஆமா அவன் அடைக்கல பாட்டாங்க நான் குடும்பத்தை காப்பாத்திருப்போம். அம்மா என் உயிரை கொடுத்தாவது எங்கே நீ சென்றாலும் உன்னை விட மாட்டேன். என் அன்னையை விட்டுவிடு, இல்லை என்றால் உன் சிரசையை போகிறேன். உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் கொல்ல விட மாட்டேன். ஆனா ஆறடி தோட்டத்தில் எங்கே என் அன்னையை விட்டு மரியாதையாக சென்று விடு. இந்த பரசுக்கு சிரசானது ஆகாய்விடும். என்ன பண்ணுவ? உன்னை வைத்து விடுவேன். என் தாயை விட்டு விடு. என் தாயானவர் சோரமானவர். அன்னவரை விட்டாயானால் உன் உயிர் பிழைக்கும், இல்லையனால் உன்னுடைய உயிரானது பிழைக்காது. அப்படியா? அப்படியா? ஆனா ஓடாத ஒழியாத தாய் என்று சொல்வதற்கு எனக்கு அவமானமாக உள்ளது. ஓடாதே, எங்கே ஓடினாலும் அட எகிய பிடிக்க வார்த்தைப்படி என்னுடைய தாயினுடைய சிரசை ஏற்றினே. தந்தையின் மகனே, தாயை கொள்வதற்கு இப்பேற்பட்ட கொடுமை எந்த மகனுக்கும் வரக்கூடாது. இந்த பாவிக்கு வந்ததே, நான் என்ன செய்வேன்? தந்தையிடத்தில் கொடுத்த வாக்கை மீறக்கூடாது என்று தாய் என்று பாராமல் தாயினுடைய சிரசை அறுத்து விட்டேன். இதோ சென்று என் தந்தையை கண்டு விவரத்தை கூற வேண்டும். தந்தையே, மகனே பரசுராமா, உங்களிடம் வார்த்தை பாடி
தந்தை சொல்லுக்கு மந்திரமில்லை என்று நானோ சென்று கானகத்தில் என் தாயை விரட்டி தாய் சிரகத்தை கொய்து விட்டேன். என்னுடைய தாய் சிரத்தை என்ன காரியம் செய்து விட்டாய் மகனே? தந்தையே, எந்த மைந்த இந்த வீடு, எந்த மைந்த இந்த வீடு, என்ன செய்திலே மகனே, என்ன செய்திலே? மகனே பரசுராமா, தந்தையே, எனக்கு மனைவியாக இருந்தாலும் உன்னை பெற்றெடுத்த தாய் அல்லவா, தந்தை சிந்தன் வந்து சொல்லிவிட்டார் என்றால் நீ செய்யலாமா? இந்த தந்தையே, தந்தையின் வார்த்தை பிரகாரம் மகன் செய்யவில்லை என்றால் இம்மண்ணில் பிறப்பது வீணாகிவிடும். ஆகையால் உன்னுடைய வார்த்தையை சிறமேற்கொண்டு நாடகத்தில் சென்று என் தாயினுடைய சிரத்தை அழித்து விட்டேன். உன் முகத்தில் விழிக்காமல் எங்கே செல்வேன்? தந்தையே, தந்தையே, உன்னை 10 மாதம் சுமற்று பெற்றெடுத்த தாய் தந்தை கோபத்திலே மிகுந்தவர். கோபத்திலே ஏதோ தவறாக பேசிவிட்டேன். இந்த காரியம் செய்து விட்டாய மகனே. ஒரு மகனாக இந்த வேலை நீ செய்திருக்கிறான். தந்தையே, உனக்கு எதுவும் செய்யவில்லை. தந்தையே, உந்தனின் வார்த்தை கேட்டு சென்று தாய் சிரம் கொய்து வந்தேன். என் தனக்கு 2 வருடம் அந்தமாய் எந்தனோடு அவதரித்த அமையனால் வரையும் பலமுடன் எழுப்பித்தாரும் உணவு தந்தையே, உன்னிடத்தில் இதுவரைக்கும் நான் எதையும் கேட்கவில்லை. இப்பொழுது உன்னிடத்தில் நான் 2 கேட்கப் போகின்றேன். எனக்கு என்னோடு பிறந்த சமய நாள் வரையும் தரவுடன் எழுப்பி தர வேண்டும். உறுதியால் பெற்றெடுத்த உத்தமியின் தாய் வேணுகையை தரவுடன் எழுப்பி தர வேண்டும். அதற்காக கலைஞரை கொடுத்தால் போதுமா? நான் சென்று மகனே பரசுராமா, தந்தையே, சத்தியமாய் உனக்கு தந்தையே, மனம் செடி கொடியாக விட்டவன் ஆமா, ஆகட்டும் தந்தையே. தந்தையார் கொடுத்த திருநெலும் பெருமையைக் கொண்டு தாய் உடலின் அடையாளம் தெரியாமல் தாய்களை கட்டி ஈசனானவர் தாய் யார் என்று எனக்கு தெரியாத வண்ணம் மறைத்து விட்டார். இருந்தாலும்
தாய் எனக்கு தேவை. அதனால் இதோ சென்று என் தாயை தங்கி எழுப்புகின்றேன். தாயே, கண்ணிழத்து தாருங்கள் தாயே. நான் எப்படி இருக்கின்றேன்? என்ன ஆயிற்று எனக்கு? தாயே, சற்று நேரம் ராமா, நீ இங்க இருக்கின்றாய். உன் தந்தை ஆசிரமத்திலே தனிமையாக இருப்பார். அன்னவரை விட்டு விட்டு நீ இங்க என்ன செய்கின்றாய்? உடனே நம் ஆசிரமம் போகும். உன் தந்தையின் சிலையை பார்த்தாயப்பா? ஐயோ, நான் பரசுராமா, உன் தந்தையின் சிரசை பார்த்தாயப்பா? நடந்தது தெரியுமா? அந்த கார்த்திகை அர்ஜுனனுக்கும் உன் தந்தைக்கும் நீண்ட நாளாக பகை இருந்ததப்பா. அந்த பகையை நிறைவேற்றும் பொருட்டு ஒரு நாளைக்கு உன் சிரசை அறுப்பேன் என்று அந்த கார்த்திய வீரி அர்ஜுனன் சபதம் எடுத்தார். அப்பொழுது நானும் அருகில் இருந்தேனப்பா. என்ன முடியாது, சபதம் எடுத்தேனப்பா. நீ இல்லாத நேரம் பார்த்து அந்த கார்த்திய வீரி அர்ஜுனன் உன் தந்தையின் சிரசை அறுத்து விட்டானப்பா. மகனே பரசுராமா, தந்தை இறந்து விட்டார் என்று மனசஞ்சலத்துடன் கஷ்டமுடன் மாரடித்துக் கொண்டாய் அல்லவா? 21 தரம் நீ கஷ்டமுடன் மாரடித்துக் கொண்டாய். ஆனால் இந்த கதிர்விளக்கு மன்னரை 7 தலைமுறைக்கு கருவறைப்பேன் என்று இதோ கண்ணனம் கட்டிக் கொண்டே கவலைப்பட வேண்டாம். நீயோ சென்று மண்ணியை வளர்த்து இந்த வடிவாய் பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன் தாயே. ஆமா மகனே, என் கணவர் இறந்து நான் உயிருடன் இருப்பது முறையல்ல. அதனால் நானோ எரிகின்ற அக்னியில் நான் உடன்கட்டை ஏறுகின்றேன் மகனே, உடன்கட்டை ஏறுகின்றேன்.
பாசமாய் நாதனோடு இந்த பாவையால் தாமிருக்க எரிகின்ற அகினியில் மடிக்கு உயிருடன் இருப்பது முறையல்ல. இதோ அக்னியை வளர்த்து அதிலே நான் என் உயிரை மடிக்கின்றேன். இறைவா, யாரது? சுவாமி, நீங்கள் எதற்காக சுவாமி என்னை தடுத்தீர்கள்? சுவாமி, எதற்காக என்னை தடுத்தீர்கள்? என்னது? இந்த அக்னி எனக்கு சொந்தமில்லையா? ஏன் சுவாமி சொந்தமில்லை? உன் உடல் பின்னம் பட்டு விட்டதால். என்னது? என் உடல் பின்னப்பட்டு விட்டதா? சுவாமி, சுவாமி, என்ன இது? இந்த உடம்பு என்னுடையதாக இல்லையே. இது எப்படி நடந்தது சுவாமி? எப்படி நடந்தது? காலயத்திலே நீ ஓடி ஒளிகின்ற நேரத்திலே உன்னோடு வந்த அருந்ததியின் உடலும் உன் உடலும் இணைந்த நேரத்தில் உன் மகன் கொன்றான். அதனால் உன்னை எழுப்புகின்ற நேரத்திலே உன் தலையோடு அருந்ததி உடலையும் அருந்ததி தலையோடு உன் உடலையும் மாற்றி வைத்த காரணத்தினால் உன் உடல் மாறிவிட்டது பெண்ணே. சுவாமி, இப்படி உடல் மாறிவிட்டது. என்னால் உடன் கட்ட ஏறவும் முடியாது. என் கணவர் இறந்து உயிருடன் இருக்கவும் முடியாது. இப்படி உடல் மாறிவிட்டது சுவாமி. இந்த உடலை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது சுவாமி? நான் எப்படி பிழைப்பது? எப்படி சுவாமி? நான் எப்படி பிழைப்பது? உலகத்திலே மாநிலருக்கு முத்து போட்டு முத்தளிக்க வேண்டும். அப்படியா? முத்து போட்டு முத்தளிக்க வேண்டும். அந்த முத்துக்களுக்கு நான் எங்கு செல்வது சுவாமி? எங்கு செல்வது? அப்படியா? கொடுங்கள். அன்னவரோ முத்துக்களை மக்கள் மீது தெளித்தால் அன்னவர்கள் கூழ், துள்ளுமாவு, கடா, கோழி வைத்து படைப்பார்கள். அதை உண்டு பிழைக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றார். ஆனால் அவர் கொடுத்த முத்தை இந்த பாமர மக்கள் மீது எப்படி நான் தெளித்து நான் எப்படி சோதனை செய்து பார்ப்பது? அதனால் அவர் கொடுத்த முத்தை நான் அவர் மீதே தெளிக்கின்றேன்.
இறக்கே பொற்கொடிய மாரிமுத்தே இந்த முத்தை என்னாலே தாங்க முடியவில்லை சுவாமி. இந்த முத்துக்களை நான் இறக்க வேண்டும். அப்படித்தானே? எனக்கு இறங்கிவிட்டார். சுவாமி, நீங்கள் கொடுத்த முத்தை நீங்களே தாங்க முடியவில்லை என்றால் இந்த பாமர மக்கள் மீது நான் எப்படி சுவாமி தெளிப்பேன்? சுவாமி, நான் சொல்லுவதை கேள். 16,000 ஒரு பங்கில் மாநிலங்கள் போட்டு முத்தளித்தால் வேப்பிலை கூழு கஞ்சி படைச்சாங்கன்னா சிஸ்டம் செய்து வருவாயாப்பா. சுவாமி, அடி நீங்கள் கொடுத்ததோ எனக்கு 16,000 முத்துக்கள். அந்த 16,000 முத்துக்களிலே ஒரு முத்தை எடுக்க வேண்டும். அந்த ஒரு முத்தை 16,000 பிரிக்க வேண்டும். அதிலே ஒரு முத்தை எடுத்து பாமர மக்கள் மீது தெளிக்க வேண்டும். அதுதான் அம்மை, ஊம்பல் அம்மை, பெரியம்மை என்று பல விதங்கள். அப்படி ஒரு முத்தை எடுத்து 16,000 பிரித்து அதில் ஒரு முத்தை பாமர மக்கள் மீது தெளிக்க வேண்டும். அப்படி தெளித்தேயானால் 3 நாள் ஜுரம், 5 நாள் 7 நாள் ஜுரம் என்று அன்னவர்கள் உனக்கு கூழ், துள்ளுமாவு, கஞ்சி, கொள்ளும் கிடா, கோழி அனைத்தும் படைக்கிறேன் என்று பாமர மக்கள் பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். அப்படி உண்டு பிழைத்து நான் வாழ வேண்டும். அப்படித்தானே இந்த உடல் மாறியதால் இதோ மாரியம்மனாக இருந்து மக்களுக்கு இதோ காட்சி அளிக்கிறது. அங்காளிய தாயம்மா காளி திருசூலிய குறிதொல்ல வாடியம்மா எங்கள் குலகாட்டு மாரியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளிய சித்தாங்கி ஆதகத்தி தாய சிங்காத வீர ஏராடு வீதியில தாயகியாடி வந்திடம் மலையனூர் அங்காளிய தாயம்மா காளி திருசூலிய குறிதொல்ல வாடியம்மா எங்கள் குலகாட்டு தேவியம்மா
ஸ்ட்ரைட்டா வீட்ல போய் கொப்பரையில் கொப்பரையில் போதையால் எந்தனுக்கு கொடுக்கிறாரா கொப்பரையில் கூடமா போதையால் எந்தனுக்கு கொடுக்கிறானா எனக்கு பசி அடங்கலடா நீ கேட்ட உடனே எல்லாம் ஓடி போடுறாங்க டியாஞ்சு எனக்கு பச்சரிசி பசி அடிக்கிட்டாயம்மா எனக்கு வேற பயமா இருக்குது பசி அடிக்கிட்டாமா நான் ஒரு போதாடி ஓடாம எனக்கு பசி அடங்கலடா எனக்கு என்ன வேணும் தெரியுமா கொல்லும் கீடா கொல்லும் போடும் கொட்டக்கு படுத்திடடா அம்மா நேரம் உள்ளமா எங்களால் கேட்டவரை சித்தறிவு கேட்டவர் நடத்தினோம் எங்கள் சித்தறிவு கேட்டவர் நடத்தினோம். இதுல எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள தவறு செய்தல் எப்படி மன்னிப்பீர்களோ அது போல மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளும் பணத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை இரவு முடித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம்.